ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னைமடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐயுஐ பண்ணதுக்கு அப்புறமாக இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சியை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற டைமில் உங்களுக்கு ஏர்லியாக தெரியக்கூடிய ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். மோஸ்ட்லி காமனாக தெரியக்கூடிய சிம்டம்ஸ் என்ன, அதாவது இந்த சிம்டம்ஸ் எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும், அப்படி இருந்தால் தான் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவலூஷன் முடிஞ்சு ஒரு 10 டேஸுக்குள்ளே, அதாவது 7 to 10 டேஸில் தெரியக்கூடிய சிம்டம்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் நான் கொஞ்சம் கிளியராக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயுஐ பண்ணுறவங்க நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க. ஐயுஐக்கு அப்புறமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய சந்தேகங்களை கேட்குறீங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரியக்கூடிய சில சிம்டம்ஸை சொல்லி இதெல்லாமே ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டும் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். அதே போல் நீங்கள் இப்போ நார்மலாக ஐயுஐ பண்ணால் மட்டும்தான் இந்த சிம்டம்ஸ் இருக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. ஐயுஐ பண்ணாமலும் நீங்கள் ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு 7லேருந்து 10 நாட்கள், அதாவது உங்களுக்கு ஓவலூஷன் முடிஞ்சு நீங்கள் காண்டாக்டில் இருந்து ஒரு 7லேருந்து 10 நாட்கள் கழித்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரெக்னன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இந்த சிம்டம்ஸ் எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அதே மாதிரி சில பேருக்கு எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லாமலே ப்ரெக்னன்ட் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அதெல்லாம் இதை வச்சு சொல்ல முடியாது. அதே போல் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரெக்னன்சி அப்படின்றதையும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில சிம்டம்ஸ் எல்லாம் காமனாக நமக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கும் அதே சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த சிம்டம்ஸை வச்சு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலுமே உங்களுடைய பீரியட்ஸ் மிஸ் ஆனதுக்கப்புறமா யூரின் டெஸ்ட் மூலமாகவோ இல்லை பீட்டா ஹெச்சிஜி பிளட் டெஸ்ட் மூலமாகவோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு முறையாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு, அதாவது ஓவலூஷன் முடிஞ்சு 1 வீக்லேருந்து 10 டேஸில் நிறைய பேருக்கு சாப்பாடை பார்த்தா பிடிக்காமல் போயிடும். சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. எந்த சாப்பாடை பார்த்தாலுமே ஒரு மாதிரி குமட்டுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஏதாவது தாளிக்கிற ஸ்மெல்லு. அது நிறைய பேர் சொல்லி நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தாளிக்கிற ஸ்மெல்லு, பொரிக்கிற மாதிரி ஸ்மெல்லு, எண்ணெயில் வதக்கிற மாதிரியான ஸ்மெல்லு, இப்படியான ஸ்மெல்ஸ் எல்லாம் பார்த்து அந்த சாப்பாடுடைய ஸ்மெல்லே அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங்கை வர வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு மோஸ்டான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தலை சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தலை சுத்தல் இல்லைன்னா தலை வலி, இது இருந்துகிட்டே இருக்கும். லைட்டாக அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். எனி டைம் நமக்கு தலை வலிச்சிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோன்றும். ஸோ இதுவும் ஒரு சிம்டம்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அதாவது மலச்சிக்கல் கூட நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், காரம் குறைவாக எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு ஓவலூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவே நீங்கள் இப்படி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டயர்டாக இருக்கிறது. ஸோ நிறைய பேர் ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு எப்போ பார்த்தாலும் படுத்துகிட்டே இருக்கணும் போல் தோணுது அப்படின்னுலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவும் ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் பெயின். ஸோ இந்த பிரஸ்ட் பெயின் பார்த்தீங்க அப்படின்னா என்ன காரணத்தால் அதிகமாக வருதுன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல அதிகமாக சுரக்கிறதுனால வருது. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்டோமெட்டீரியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். அதாவது குழந்தை கருப்பதிஞ்சு வளரக்கூடிய இடம் எண்டோமெட்டீரியம். ஸோ அந்த எண்டோமெட்டீரியத்தை சேஃபாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ அந்த ஹார்மோன் அந்த குழந்தை கருப்பதிஞ்சு வளர்கிற டைமில் அதிகமாக சுரந்துட்டுருக்கும். ஸோ அந்த டைமில் பிரஸ்ட் பெயின் அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஸ்பாட்டிங் இருக்கும். சரிங்களா, என்ன காரணம் அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ஆகிற டைமில், அதாவது கருப்பதித்தல் நடைபெற டைம் அந்த டைம் தான். ஸோ அந்த டைமில் ஸ்பாட்டிங்கும் இருக்கும். இதுவும் ஒரு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ். பட் இது எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு இருக்கலாம்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின் இல்லைன்னா பேக் பெயின் இல்லை இடுப்பு வலி இது எல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சிம்டம் தான். நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு இடுப்புலாம் வலிக்குது, பேக் பெயின் வருது, இது வந்து ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் கூட முன்னாடி சொல்லியிருந்தேன், ப்ரெக்னன்சிக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு. ஸோ ரொம்ப ரொம்ப குறைவாக ஒரு சிலருக்கு மட்டும் இப்படியான சிம்டம்ஸ் கூட தெரியலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். உங்களுடைய உடம்பினுடைய டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எனி டைம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இப்படி இருந்தாலும் அது ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பாக அமையும். அடுத்தது வந்து மூட் ஸ்விங். அதாவது வந்து ஒரு நல்ல மூட்லேயே இருக்க மாட்டீங்க. உங்கள் மூடு வந்து அடிக்கடி மாறிட்டுருக்கும். திடீர்னு சந்தோஷமாக இருப்பீங்க, திடீர்னு கோவப்படுவீங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு கவலையாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ இப்படியான உங்களுடைய மூடு வந்து ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். இதுவும் ஒரு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா யூரின் வந்து அடிக்கடி பாஸ் பண்ணணும் போலயே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு உணர்வாகவே இருக்கும். அடிக்கடி போயிட்டே இருப்பீங்க. அது மோஸ்ட்லி வந்து தேர்ட் ட்ரைமிஸ்டர், அதாவது செகண்ட் தேர்ட் ட்ரைமிஸ்டரில் அதிகமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கர்ப்பப்பை வளர வளர அது அந்த யூரின் பேகை வந்து அது அழுத்துறதால யூரின் அதிகமாக அங்கே தேங்கி நிற்க முடியாத காரணத்தால் அடிக்கடி பாஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனாலும் வந்து ஆரம்ப காலத்தில் ஏர்லி ப்ரெக்னன்சி டைம்லையும் இந்த யூரின் வந்து அடிக்கடி பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் போல் இருக்கிறதும் வந்து ஒரு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எதுக்கு 7லிருந்து 10 நாட்களுக்கு அப்புறமாக தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கருமுட்டை வந்து ஓவரியிலேருந்து வெளியில் வந்து ஃபெலோபியன் டியூபுக்கு வந்து அது ஒரு ஸ்பெர்மை மீட் பண்ணி, விந்தணுவை மீட் பண்ணி அது ஒரு கருவாக உருவாகும் இல்லையா? ஸோ பிரிந்து பெருகி அது ஒரு கருவாக உருவாகிட்டு அது போய் பார்த்திங்கன்னா அதாவது எண்டோமெட்டீரியத்தில் போய் இம்ப்ளான்ட் ஆகும். அந்த இம்ப்ளான்ட் ஆகிற டைமில் இம்ப்ளான்ட் ஆனோடனேயே நம்ம உடம்பில் வந்து HCG ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட்லேயும் சரி யூரின்லேயும் சரி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஹார்மோனத்தை நம்ம வந்து பிளட் டெஸ்ட் மூலமாகவோ இல்லைன்னா யூரின் டெஸ்ட் மூலமாகவோ தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஹார்மோன் வந்து பிளட்லேயோ யூரின்லேயோ இருந்தால் தான் அது ப்ரெக்னன்சி அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து திடீரென்று அதிகமாக சுரக்கிற காரணத்தால் இப்படியான ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வரும். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த சிம்டம்ஸே இல்லை அப்படின்னு சொன்னால் அது ப்ரெக்னன்சி இல்லை அப்படின்னும் அர்த்தம் கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து நம்ம பீரியட்ஸ் தள்ளி போனதுக்கப்புறமா பிளட் டெஸ்ட் மூலமாகவோ இல்லைன்னா யூரின் டெஸ்ட் மூலமாகவோ கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமாக குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதா அப்படிங்கிறத டிரான்ஸ்வெஜினல் ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த சிம்டம்ஸில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கான சிம்டம்ஸாகவும் இருக்கும். அதனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிம்டம்ஸாக இருக்கிறதால நம்ம வந்து எதுவுமே வந்து முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடாது. பட் ரொம்ப ப்ரெக்னன்சி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இப்படியான சிம்டம்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஓரளவு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்பலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.